Welcome to my channel, Sense World. மும்பை கிரிக்கெட் பிறக்கும் நகரம். ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு சச்சின், ஒவ்வொரு மைதானத்துலேயும் ஒரு கனவு. அதே மும்பையில் செப்டம்பர் 14, 1990 அன்று ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த நாள் யாருக்கும் தெரியாது, இந்த பையன் ஒரு நாள் எந்த ஷாட் எந்த திசை என்று பவுலர்களை யோசிக்க வைக்க போகிறான் அப்படின்ட்டு. எந்த பால் எந்த திசை இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம இன்றைக்கி யாரை பற்றின ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆமாங்க, இன்றைக்கி நாம் நம்மளோட மிஸ்டர் 360 நம்மளோட சூரியகுமார் யாதவை பற்றின ஒரு வீடியோவை தான் பார்க்க போகிறோம். அவரோட ஸ்டோரிக்குள்ளால் போக முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்கையின் வாழ்க்கை எந்த ஸ்டார் கிட் கதையும் இல்லை, பெரிய கிரிக்கெட் பின்னணி இல்லை. ஆனால் மனுஷன் மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை மட்டும் பெருசாக நம்பினார். அதுதான் நம்ம ஒரு நாள் இந்த கிரிக்கெட்டில் பெரிய இடத்த பிடிப்போம் அப்படிங்கிற அவரோட தன் நம்பிக்கை. மும்பை மைதானங்களில் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வெயில், வேர்வை, தோல்வின்னு எல்லாத்தையும் சமாளித்து பல போட்டிகளில் ரன் அடித்தும் வாய்ப்பு கிடைக்கல. அப்போல்லாம் ஸ்கை மனசுக்குள்ளே நினச்சிருப்பார், ரன் அடித்தா மட்டும் போதாதடா, இதுக்கு மேலே நான் என்னடா பண்ணணும்னு கேட்டிருப்பார் மனசுக்குள்ளால். ஒரு வழியாக மும்பை ரஞ்சி அணிக்காக விளையாடும் வாய்ப்பு ஸ்கைக்கு கிடச்சிச்சு. அடிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனால் டீம் இந்தியா கால் நோ ரிங்டோன். ஒரு சீசன், இன்னொரு சீசன், 10 வருஷங்கள் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். இதுவே வேறு யாராச்சுன்னா, போங்கடா நீங்களும் உங்கள் கிரிக்கெட்டையே விட்டு போயிருப்பாங்க. ஆனால் ஸ்கை, நான் அடிக்கிற ஷாட் தாண்டா கிரிக்கெட் கவுன்சிலுக்கு நான் கொடுக்குற என்னோட ரெஸ்யூம் அப்படின்ட்டு நம்பினார். ஐபிஎல்லில் கேகேஆர் அணிக்காக விளையாடும் வாய்ப்பும் இவருக்கு கிடச்சிச்சு. சில நல்ல இன்னிங்ஸ், சில மறக்கப்பட்ட வாய்ப்புகள். ஐபிஎல்லையும் அவனுக்கு ஒரு முழு நம்பிக்கை கிடைக்கல. இவனுக்கு டேலண்ட் இருக்குது, ஆனால் கன்சிஸ்டன்சின்னு கேள்வி. அந்த நேரத்தில் பல விமர்சனங்கள், பல சந்தேகங்கள். ஸ்கை மட்டும் ஒன்று தெரிஞ்சு வச்சுருந்தாரு, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நாள் இந்த ஸ்டேடியம் முழுக்க என்னோட ஷாட்ஸ் தான் பேசும். பல சந்தேகங்களுக்கும் குழப்பங்களுக்கும் மத்தியில் அவருக்கு ஒரு பெரிய கதவு ஒன்று திறந்துச்சு. அது மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாடுற வாய்ப்பு அவருக்கு கிடச்சிச்சு. எம்ஐயில் அவர் ஒரு பிளேயர் மட்டும் இல்லை, ஒரு வெப்பன். ரோஹித் சர்மா, பொலார்ட், ஹார்திக், அந்த பிக் மேட்ச் சூழலில் ஸ்கையும் ஷைன் ஆனார். 360 டிகிரி ஷாட்டுகள், தேர்ட் மேன் சிக்ஸர்கள், ஃபைன் லக்குக்கு பவுண்டரி, பவுலர்கள் ரியாக்ஷன் பி லைக், டேய் இவன் ஃபிசிக்ஸை மாற்றிட்டான்டா அப்படின்னு தான் இருந்துச்சு. மும்பை இந்தியன்ஸ்க்கு விளையாடுகிற அந்த டைமில் தாறு மாறான அடிங்க. அந்த டைம் நமக்கு இந்த வாட்டியாச்சும் இந்திய அணிலேருந்து அழைப்பு வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த டைமுக்கு அந்த சீசனும் அவர் விளையாடிட்டு இருக்கும்போது வாய்ப்பு கிடைக்கலைங்க. எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது, அந்த மேட்ச்சு அவர் தனியாக நின்று எம்ஐக்காக ஜெயிச்சு கொடுத்த அந்த மேட்ச்சில் நான் இருக்கேன் அப்படிங்கிற பண்ணின அந்த செய்கை அவரோட தன்னம்பிக்கை, அவரோட வலி அத்தனையும் நம்ம கண்ணு முன்னால் கொண்டு போயிடுச்சு. அவ்வளோ வருஷம் அவர் எதற்காக காத்திருந்தாரோ அந்த நாள் ஒரு நாள் வந்துச்சுங்க. அவரோட கனவு நினைவான நாள் 2021. டீம் இந்தியா ஜெர்சி, லேட் டிபியூட், 30+ ஏஜில் டிபியூட். சில பேர் சொன்னாங்க, லேட்டாக வந்தவங்க லாங் ரன் இருக்க மாட்டாங்க. ஸ்கையோட ரிப்ளை அவரோட பேட்டில் இருந்துச்சு. T20 உலகத்தை அதிர வச்ச ஸ்கை ஒரு இன்னிங்ஸ், இன்னொரு இன்னிங்ஸ் அப்படின்னு எல்லா இன்னிங்ஸ்லேயும் எல்லா திசைகள்லையும் அடிச்சிட்டு இருந்தார். பிஹைண்ட் த விக்கெட், ஓவர் தி கவர், ஸ்கூப், ஸ்வீப், ஃப்ளிக் இப்படின்ட்டு அவர் அடிக்காத ஷாட்ஸே கிடையாதுங்க. கமாண்டேட்டர்ஸ் என்னடா இவன் 360 டிகிரியில் பேட் பண்ணிட்டுருக்கானேங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருந்தாங்க. ஃபேன்ஸு ஸ்கை தாங்க லிமிட்டுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. சாதனைகள் ஏராளம் புரிஞ்சுக்கிட்டார். ஐசிசி T20 பிளேயர் ஆஃப் த இயர் 2022, ஐசிசி T20 பிளேயர் ஆஃப் த இயர் 2023 அப்படிங்கிற மாதிரி வந்தது மட்டும் இல்லை, ஒரு டைமில் ஐசிசி T20 ரேங்கிங்கில் நம்பர் 1 பிளேயராக இருந்தாங்க. இந்தியாவின் மோஸ்ட் ரிலியபிள் T20 பேட்டர்
இந்தியன் பெஞ்சில் கூட இடம் கிடைக்காதவன் இன்னைக்கு உலகின் நம்பர் 1 பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி உலகத்தையே பேச வச்சாங்க. இவ்வளோ பெரிய நட்சத்திரமாக ஜொலிச்சிட்டு இருக்கிற ஸ்கை இந்த 2026 வேர்ல்டு கப்பில் கேப்டனாக தலைவனாக டீமை வழிநடத்தி நம்மளுக்கு இந்த வெற்றி கோப்பையை கண்டிப்பாக வாங்கி கொடுப்பார், அதில் சந்தேகமே கிடையாது. ஓகே மக்களே, டாட்டா பை பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளம்புங்க. பாய்.